கோதுமை மாவில். கடையில் என்ன மாவில் செய்கிறாங்க, இப்போ கம்பெனியில் என்ன மாவில் செஞ்சு வருதுன்னு நமக்கு தெரியாது யாருக்குங்க. நான் கோதுமை மாவில் எடுத்துருக்குங்க. சூப்பராக இருக்குதுங்க. நாங்கள் செஞ்சு பார்த்துருக்குறோம், சாப்பிட்டு பார்த்துருக்குறோம். அதனால தான் நான் உங்களுக்கு வீடியோவை போடலான்ட்டு நான் இப்போ ட்ரை போடலாங்க, எல்லோரும் ட்ரை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். தண்ணி வச்சுருக்குறேங்க அடுப்பில். நாட்டு சக்கரைங்க, அதாவது நாட்டு சக்கரை கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. நாட்டு சக்கரை இன்னும் நிறையா இருக்குதுங்க. நாட்டு சக்கரை வந்து பாவுக்குங்க, கொஞ்சம் பாவாக காய்ச்சிக்கலாங்க. கொஞ்சமாக போடுங்க. அடுத்து நம்ம பாவு, சக்கரை பாவு வேறு போடணும், ஊற வைக்கணும் குலோப் ஜாமு. அதனால் நீங்கள் இதை நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நல்லா பாவாகட்டுங்க. இதில் ஒரு 3 ஏலக்காய், இதில் ஒரு 3 ஏலக்காய் 4 ஏலக்காய் தட்டி போட்டுக்கிடணும். இது அடுத்து பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாங்க. 1 கப் மாவு எடுத்துருக்குறேங்க. எடுத்து இதை போட்டு மாவு போட்டு இதுக்கு பால் ஊற்றணுங்க. இந்த பால் வந்து இதுலேயும் இந்த ஏலக்காய் தட்டி போட்டால் இதுக்கு வாசம் வரும். அடுத்து சக்கரை பாவுக்கு வேறு ஊற்றணுங்க. இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஆடை இருக்கணுங்க, இந்த ஆடை வேணும். இந்த ஆடை வந்து மெயினாக இந்த ஆடையோடு ஊற்றணுங்க. ஆடை பார்த்தீங்களா, இந்த ஆடையோடு ஊற்றினோன்னா நல்லா இருக்குதுங்க. நான் ஆல்ரெடி இந்த ஃபங்க்ஷனுக்கு நியூ இயருக்கு செஞ்சேன், சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம ஏன் மக்களுக்கு காட்டலாம், நம்ம மட்டும் அவ்வளோ ஒரு டம்ளர் அளவு நம்ம பார்த்து பிசைஞ்சிக்கலாங்க. பாலை போட்டோன்னா அடுத்து இந்த பாவையும் கொஞ்சம் காய்ச்சி ஊற்றி இதுதாங்க நல்லா இந்த சப்பாத்தி பதங்க ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற விட்டுருங்க. எல்லாம் பிசைஞ்சு அமர்த்தி வச்சு ஊற வச்சுருங்க. அது ஊறட்டுங்க. நம்ம அதை பிசைஞ்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் என்ன பதம்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஏலக்காவை இந்த பாவில் போட்டுக்கோங்க. இந்த பாவில் ஏலக்காவை போட்டு அதை ஊற்றி பிசையலாங்க மாவை. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 1 கப்பில் காட்டுறேன், எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக ஆகிட்டால் கூட நமக்கு ஆப்ஷன் இருக்குங்க. கொஞ்சம் மாவு போட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட 4 உருண்டை எக்ஸ்ட்ரா வந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்மளையும் அதை நல்ல பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். மாவு சப்பாத்தி மாவாட்டியே சூப்பராக இருக்குது. இதைத்தான் நம்ம கடையில் வாங்கி இவ்வளோ நாள் தெரியாமல் நம்ம சாப்பிட்டோமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் ஒரு இன்க்ரீடியன்ஸ் இருக்குதுங்க. பாவு காக்கலைங்க, குலோப் ஜானுக்கு சக்கரை பாவு காய்ச்சலாம். இவ்வளோ தண்ணி வச்சுருக்குறேங்க. இந்த அளவுக்கு இந்த கப்பில் 1/2 கப்புக்கு மேலே சர்க்கரை எடுத்துருக்குறேன். ஏன்னா அதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டிருக்குறோம், அதனால் போதும் பார்த்துக்கோங்க. இந்த சர்க்கரை நல்லா இனிப்பாக இருக்குது. கடையில் வாங்குகிற சர்க்கரை நல்லாவே இல்லைங்க. கடையில் வாங்குகிற சர்க்கரை வந்து இனிப்பு கம்மிங்க. நமக்கு ரேஷனில் போடுற சர்க்கரை வந்து இனிப்பு ஜாஸ்தியாக இருக்குது. சூப்பராக நல்லா இருக்குதுங்க. பாருங்க, மாவு இந்த அளவாக பசஞ்சு வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு ஆட்டலாம், பார்த்தீங்களா, சப்பாத்தி மாவு ஆட்டதாங்க. நல்லா இது போட்டு சர்க்கரை பாவு போட்டு நாட்டு சர்க்கரை பாவு போட்டு வச்சுருக்கிறேன். இந்த அளவு வருதுங்க உருண்டை, நல்லா வருதுங்க, சூப்பராக இருக்குதுங்க. நமக்கு தெரியாமையே தப்பு பண்ணுறோம் கடையில் வாங்கி இந்த அளவில் போட்டுக்கோங்க உருண்டை. சூப்பராக இருக்குதுங்க. நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறோம். இவ்வளோ நாள் தப்பு பண்ணிட்டோமே, குலோப் என்னடா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீலாம் கொடுக்குறாங்கன்னு எல்லாம் விழுகிறோம். அது ஈஸியான வேலையோ அப்படின்னு சொல்லிட்டு மக்களே நம்ம விழுகிறோம். இதுதாங்க நமக்கு வீட்டில் செய்கிறதாங்க ஈஸியான வேலை. மன திருப்தி, சாப்பிட்ட ஒரு நிறைவு, மனசு ஒரு சந்தோஷம்.
சரி, இப்போ பாவு காய்ச்சிட்டு இருக்குதுங்க. இப்போ பாருங்கள், ஏலக்காய் பொடி சர்க்கரை பாவில் போட்டு காய்ச்சினோம். இந்த நாட்டு சர்க்கரையில் போட்டு கொஞ்சம் காய்ச்சி பிசைஞ்சிருக்குது. அடுத்து குலோப்ஜானுக்கு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை, கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடிங்க இருக்கிறோம். சூப்பர், நல்லா இருக்குதுங்க. பாருங்க மக்களே, யாரும் இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவுக்கு பார்க்க தோன்றுங்க. நம்ம மக்களுக்கு எது எனக்கு கரெக்டானதுன்னு தான் பார்த்து தாங்க யோசிச்சு தாங்க நான் வீடியோ போடுறேன். ஏதோ செய்கிறேன், ஏதோ போடுறேன்னு கிடையாதுங்க. எது சாப்பிட்டா மக்களுக்கு நல்லது, எது காட்டினா மக்களுக்கு நல்லது, நம்ம உதாரணமாக காட்டுறோம், நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு யோசிச்சு பண்ணுறாங்க. இந்த அளவில் உருண்டை மக்களை இந்த அளவில் உருண்டை ஊற்றிக்கோங்க. நான் அடுத்து எண்ணெய் பால் ரெடி ஆகட்டுங்க. சர்க்கரை பாவு ரெடி ஆகட்டும். அடுத்து இது ரெடி பண்ணிக்கலாங்க, உருண்டை செஞ்சு போட்டுக்கலாங்க. இருக்குங்க, ரெடி ஆகிடுச்சுங்க ஆயில். உருண்டை காட்டு இந்த அளவில் உருண்டை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சின்ன அளவில் வேணாலும் செஞ்சுக்கோங்க, இந்த அளவில் வேணாலும் செஞ்சுக்கோங்க. அப்படி தனித்தனியாக போட்டு வச்சுருக்கிறேன், எண்ணெயில் போட்டுக்கலாங்க. போட்ட உடனே நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குதுங்க. நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கலர் அப்படியே சூப்பராக வருதுங்க. இதுதாங்க நமக்கு தெரியாமல் நம்ம வாட்டில் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறோம். நல்லா வருது, பூணு வருதுங்க. சின்ன உருண்டை பார்த்தீங்களா எப்படி வருதுன்னு. பார்த்தீங்களா, இப்போ எடுத்துடலாங்க. வீட்டிலையே குலோப்ஜான் செய்வது இப்படி செஞ்சாச்சுங்க. பாருங்க, பாவு காய்ச்சி கொஞ்சம் ஆற வச்சதுக்கப்புறம் ரெடி ஆகிடுச்சுங்க. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இவ்வளவுதாங்க. நம்ம கடையில் வாங்கி லேட் பண்ணி நம்ம சாப்பிட்டு வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு தாங்க ஹெல்த்திங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கோதுமை மாவு ஹெல்த்தின்னு. கோதுமை மாவு வீட்டிலையே செஞ்சுருக்குதுங்க. அவ்வளோதாங்க, சாப்பிட்டு பார்ப்போங்க. சூப்பராக இருக்குதுங்க. இதுதானா நம்ம குலோப்ஜான் கடையில் போய் விழுகிறோமா? இவ்வளவுதாங்க, இவ்வளவுதான். பார்த்துக்கோங்க மக்களை, எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. நான் செஞ்சதை கவனம் திருப்பி சாப்பிடும் போல இருக்குங்க. அந்த மக்களை எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப நன்மை உள்ளதாக நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்றது இப்படி நம்ம வீட்டிலையே எப்படி செய்யலாம், எப்படி பண்ணலாம், நம்ம நோயிலேருந்து விடுபட்டு நம்ம வாழலாம் அப்படிங்கிறனால தான் நான் ஒரு ஆர்வத்தினால தாங்க எல்லாத்துக்கும் காட்டணும், எல்லாத்தையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தாங்க நாங்கள் வீடியோ போட்டுருக்குறோம். வீட்டில் செஞ்சுருக்குதுங்க, சூப்பராக இருக்குதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். சிறிய மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க, பாய்.